ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா லேசாக மழை வந்து தூறிக்கிட்டு இருந்தது. சரி நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா வேண்டாமா யோசித்தேன். அப்புறம் லேசான மழை தூறல் தான், அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 9 மணிக்கு போனேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா அங்கே வந்து சிவனுக்கு காலையில் அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணியாச்சு. பாருங்கள், இங்கே எல்லாருமே இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அபிஷேகம் பண்ணி. 2 3 நாளாக தான் வந்து கோயிலுக்கு போகிறேன். காலையில் நம்ம கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிவனுக்கு இங்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணலாம். முன்னாலலாம் டெய்லி வந்து போவேன். அதுக்கப்புறம் என்னால் போகவே முடியல. இப்போ வந்து சிவனுக்கு போய் அபிஷேகம் வந்து பண்ணியாச்சு. எல்லாருமே வந்து பாலெல்லாம் கொண்டு வந்து மஞ்சள் அது இதுன்ட்டு நிறைய கொண்டு வருவாங்க, குங்குமம்லாம் போட்டு. இந்திக்கார கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆஞ்சநேயர் எல்லாமே மொத்தமாக நிறைய பெருமாள் வந்து வச்சுருக்காங்க. நான் வாக்கிங் போகிற பக்கத்துலேயே வந்து இருக்குது. அதனால் குளிச்சுட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் போய் சுற்றிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துட்டு பாருங்கள், மொத்த சாமி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மொத்த சாமி இருக்குது. அப்படியே வந்து வச்சுருக்காங்க. சைடில் ஆஞ்சநேயர் எல்லாமே இங்கே பாருங்கள். சைடில் ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பெரிய ஆஞ்சநேயர் இருக்கார். நிறைய அப்புறம் அம்மன் எல்லாமே இங்கே வந்துட்டு நிறைய ஒரு போல் ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருப்பாங்க. பாருங்கள், ட்ரெஸ்ஸெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்திக்கார கோயிலில் ஒன்று போல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. சரஸ்வதி எல்லாமே வந்து சரஸ்வதி அம்மன்லாம் வந்து வச்சுருந்தாங்க பார்த்தேன். பெருசாக வந்து பெரிய அளவு ஆஞ்சநேயர் பாருங்கள். ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே வந்து சரஸ்வதி பாருங்க. சரஸ்வதி எல்லா கோயிலுமே நிறைய கோயிலில் சரஸ்வதி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஹால் மாதிரி ஒரே இடத்துல வந்து கோயில் வந்து கட்டிட்டாங்க. இங்கே செவ்வாய்க்கிழமை தோறும் பஜனை நடைபெறும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிருஷ்ணர், ராதை, ராமர், லக்ஷ்மணர் எல்லா தெய்வமே வந்து வச்சுருப்பாங்க. எல்லா இந்திக்கார கோயிலையும் கண்டிப்பாக வந்து வரிசையாக வச்சுருப்பாங்க. இங்கே வரிசையாக வந்து வச்சுட்டாங்க எல்லா சாமியும். இந்த கோயிலில் வந்து போட்டிருந்தாங்க செவ்வாய்க்கிழமை தோறும் பஜனை நடைபெறும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பாருங்கள், அம்மன் பாருங்கள். இந்த பக்கம் சாய்பாபா தனியாக வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு அம்மன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கோயில். காலையில் இருந்து உங்களுக்கு வாக்கிங்கும் போயாச்சு, கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. எப்படின்னா காலையில் போய் குளித்ததுனால, இப்போ குளிக்கலை அப்படின்னா நம்மளால் கோயிலுக்கு போக முடியாது. இப்போ குளித்ததுனால நேராக போய் வாக்கிங் போயிட்டு அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே வந்து வந்தாச்சு. டெய்லியே அப்படி போயிட்டு வந்தால் கோயிலுக்கு போன புண்ணியமும் கிடைக்கும். அதே சமயம் வாக்கிங் போன மாதிரி ஆச்சு. இன்றைக்கி மழை தான் வேணுமா வேண்டாமா யோசித்தேன். கடைசியாக ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டேன். வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.